சரி, இந்த மாதிரி பிரைவேட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அட்ராசிட்டி பண்ணும்போது இவங்க மேலே காவல்துறையில் புகார் கொடுக்க முடியுமா? அது இல்லாமல் வேற எங்கெங்கெல்லாம் இவங்க மேலே புகார் கொடுக்கலாம்? இன் ஜென்ரல் நீங்கள் கடனை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக உங்களால் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் கடனை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ற விதம் தப்பா இருந்துச்சுன்னா அப்போ உங்களால் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ரைட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நீங்கள் கடனை செலுத்துங்க அப்படின்னு மட்டும் உங்க ரெக்வஸ்ட் பண்ணாலோ இல்லை உங்களை மறுபடியும் உங்களை தொல்லை பண்றாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்குண்டான கம்ப்ளைண்ட்டை ப்ராப்பர் ரெக்கார்ட் எவிடன்ஸோட நீங்க சப்மிட் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். இல்ல உங்களுக்கு கிரிமினல் இன்டென்ஷன்ல பண்றாங்களா, அவங்கள ரொம்ப மறுபடியும் உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, இல்ல அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, இல்ல அவங்களோட நோக்கம் வேறையா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு ப்ராப்பரா ரெக்கார்ட்ஸ் டெஸ்டிமோனிஸ் சேகரிங்க. அதாவது உங்களுக்கு இதை நேர்ல பார்த்தவங்க உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்களா, ரெக்கார்ட் பண்ண இப்ப எல்லாருக்கிட்டையும் மொபைல்ஸ் இருக்கு, கேஜெட்ஸ் இருக்கு, நீங்க முதல்ல அவங்க பேச ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸையும் வச்சுட்டு நீங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான நியாயம் கிடைக்கும்.